தட்டைப்பயிர் குழம்பு நல்லா திக்கா டேஸ்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறுஞ்சீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். அப்புறம் இதில் 4 பல்லு பூண்டும் 10 சின்ன வெங்காயமும் நறுக்கி இதோட சேர்த்து வதக்கிடலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இப்பவே சேர்த்துடலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா குழம்பு திக்கா பச்சை வாசனை இல்லாம சேர்ந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிரை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால குழம்பு நல்லா இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். நல்லா டேஸ்டான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி